ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த காலை வேளையிலும் கூட சங்கீதம் 27வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக மனதார நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, சங்கீதம் 27வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இந்த வேளையில் நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. வல்லமையோடு கூட எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இடைபெற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி தாவீது ஆண்டவரே அப்பா இந்த சங்கீதம் அதிகாரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்து ஆண்டவரே இயேசப்பா ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல கர்த்தர் எங்களையும் எங்களுடைய எல்லா சத்துருக்களின் நிமித்தம் ஆண்டவரை எங்களை விடுவித்து கர்த்தர் எங்களை ரட்சிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஷலோம். இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 27வது அதிகாரம். மொத்தம் இதில் 14 வசனங்கள் உள்ளது. இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். God is my salvation and strength of my life. Hallelujah. கர்த்தர் என் ரட்சிப்பும் என் ஜீவனின் பலனானவர். Hallelujah. இதுதான் என்னுடைய தலைப்பு. இதை நான் 3 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். முதல் 1 to 6 வசனம் வரைக்கும் தாவீது தொடர்ந்து தேவனை தேடுவதை இந்த வசனங்களில் பார்க்கிறோம். டேவிட் continues to seek the Lord 1 to 6 வரைக்கும். அடுத்த பகுதி 7 to 12 வரைக்கும் டேவிட் cry unto Lord. தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுதல் மற்றும் அவருடைய கண்ணீரின் நிமித்தம் அவர் எப்படி தேவனை கூப்பிடுகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 3வது பகுதி ட்ரஸ்ட் இன் த லார்ட் அட் ஆல் சிச்சுவேஷன். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி நம்பியிரு. 13 மற்றும் 14 வசனங்களை நாம் இங்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது தாவீது எப்படி தன்னுடைய இருதயத்தின் மூலமாக தேவனோடு கூட உறவாடுகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். தாவீதுக்கு வந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்ததே. எப்படி நம்ம 1 நாளாகமத்தில் நம்ம பார்க்கும் போது தாவீது ஆண்டவர் ராஜாவை ஸ்திரப்படுத்தின பிறகும் தாவீதுடைய இருதயம் தேவனை நோக்கி வாஞ்சிக்கிற ஒரு இருதயமாய் இருந்தது. அதற்கு முன்பாக நம்ம பார்த்தோமானால் தாவீதுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து அவனை பின்தொடர்ந்ததே இருந்தது. முதலாவது சவுல் நிமித்தமாக எத்தனையோ விதமான ஆபத்துகள் தாவீதுக்கு நேர்ந்தது. அந்த சூழ்நிலையில தான் இந்த சங்கீதம் எழுதியிருக்க கூடும் என்று வேத வல்லுநர்கள் நம்புகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது நாம் தாவீது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனை சார்ந்து தேவனை பிடித்து கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டார், அவருடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த நாளிலும் கூட தாவீதை போல பல நெருக்கமான சூழ்நிலையிலும் இக்கட்டான வேலைகளில் நம்ம இருக்கலாம். ஆனால் இந்த நாளில தாவீது எப்படி கர்த்தரை தொடர்ந்து சார்ந்து வாழ்ந்து ஜெயத்தை பெற்றானோ அதுபோல நாம் தேவனை பிடித்து கொண்டு வாழும்போது நிச்சயம் தேவன் நமக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த 3 வசனங்கள்ல தாவீது சொல்றாரு, கர்த்தர் தான் என் நம்பிக்கை, கர்த்தர் தான் என் வெளிச்சம், கர்த்தர் தான் என் ரட்சிப்பு, அதனால் நான் யாருக்கு பயப்படுவேன் என்று. ஹல்லேலூயா. முதல் வசனம் இப்படியா இருக்கிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. இங்கு தாவீதுடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்திருப்பதை நாம் காண முடியும். தாவீது இந்த சூழ்நிலையில அவர் கெபியில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். இந்த சூழ்நிலை எங்கன்னு பார்த்தா 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும் போது சவுலுடைய ஆட்களிடத்துல
வந்து ஒரு ஒரு மனிதன் சொல்லுறான், இது போல தாவீதை நீங்க வந்து தேடுறீங்க, தாவீது இந்த குகையில் ஒழிந்து கொண்டு இருக்கிறான், நீங்க போய் நீங்க அவனை தேடினால் அவன் உங்களுக்கு தென்படுவான், அவனை நீங்க பிடித்து கொள்ள முடியும் என்று. நம்ம இங்க பார்க்கிறோம், சவுல் வந்து தாவீதை வளைத்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை நேரிடுகிறது. தாவீது கண்மலையாகிய அந்த கெபியில வந்து அவன் வந்து அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வந்து சவுல் வந்து இவனை நெருங்கி வருகிறான் என்று கேள்விப்பட்டு மீண்டுமாக அவன் மாகோன் என்ற வனாந்தரத்துக்கு அவன் தப்பி ஓடுகிறான். அந்த இடத்திலும் கூட சவுலும் அவனுடைய ஆட்களும் தாவீதை பின்தொடர்ந்து சீக்கிரமாய் போய் அவனை வளைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபை பார்த்தீங்களா, சவுல் வந்து தாவீதை பின்தொடர்ந்து போகும்போது அங்கே திடீரென்று ஒரு ஆள் வந்து சவுலிடத்துல சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் வந்து நம்முடைய தேசத்தை வந்து எதிர்க்கும்படிக்கு வருகிறான் என்று சொல்லும் போது சவுல் வந்து தாவீதை விட்டு அவன் மீண்டுமாக திரும்புகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதின் ஜீவனை வந்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்க வந்து தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? தாவீதுக்கு நல்லா தெரியும், சவுல் வந்தா என்னை கொன்று போட்டுடுவார்னு. ஆனாலும் கூட கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையை இடுகிறார், கர்த்தர் தான் என் வெளிச்சம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அதே சங்கீதக்காரனாகிய தாவீது தான் இந்த வசனத்தை சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இருள் சூழ்ந்த ஒரு வேலை தான், ஆனாலும் கூட கர்த்தரே அவனுக்கு வெளிச்சமாய் இருந்தார். ஹல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கூட கர்த்தர் உன்மேல் உதிர்ப்பார். ஹல்லேலூயா. இருள் வந்து காணப்படுகிற இடங்கள்ல தான் பாவம் இருக்கும், பிசாசுடைய கிரியைகள் இருக்கும், எல்லா தவறான காரியங்களும் அங்க இருக்கும். ஆனாலும் கூட தேவ ஜனமாகிய நம்மேல் கர்த்தர் உதிர்க்கும் போது அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஒருவேளை நம்ம கூட இந்த நாளில் ஒரு இருளான பாதையில், கடன் என்ற ஒரு போராட்டத்தில், வியாதி என்ற போராட்டத்தில், இல்லை குடும்ப சூழ்நிலை நிமித்தம் ஒரு இருளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மேல் வெளிச்சமாய் உதிக்கும் போது அவரே நமக்கு ரட்சிப்பாய், நம்முடைய ஜீவனின் பலனாய் அவர் மாறக்கூடும். ஹல்லேலூயா. இங்கு இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். இங்க நம்ம பார்த்தோம் எப்படி சவுல் வந்து தாவீதின் ஜீவனை பட்சிக்கும்படிக்கு நெருங்கி வருகிறான் என்று. ஆனாலும் கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சவுல் வந்து இடறி விழுந்தான். அதே பெலிஸ்தியர் மூலமாக அவனே வந்து அவன் மரித்து கொள்ளும்படிக்கு, அவன் வந்து தன்னுடைய ஜீவனை விடும்படிக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. அவனுடைய தாவீதுடைய சத்துருக்கள் இடறி விழுவதை நம்ம காண முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது, கோலியாத் எப்படி முறியடிக்கப்பட்டான். இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த பெலிஸ்தியன் வந்து நாள்தோறும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்து கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீது என்ன பண்றான்? ஒரு சின்ன பையன்தான், ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை நிமித்தம் அந்த பெலிஸ்தியனோடு கூட யுத்தம் பண்ண புறப்படுகிறான். காரணம், தேவன் அவனுடைய ரட்சிப்புமாய் இருந்தார். ஹல்லேலூயா. இங்கு தாவீது வந்து என்ன சொல்றார்? 45வது வசனத்துல பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம இடத்துல வந்து ஆள் பலம் இல்லை, பணபலம் இல்லை, இல்லை நம்ம இடத்துல வந்து போதுமான இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, நம்ம எதிரிகளை வந்து நம்ம வந்து ஜெயிப்பதற்கு என்று கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லா எதிரிகளையும் நம்முடைய பாதப்படியாய் அவர் மாற்றி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. 49வது வசனத்தில் எப்படி தாவீது அந்த பெலிஸ்தியனை முறியடித்தான் என்பதை இங்கு போடப்பட்டிருக்கிறது. தன் கையை, ஹல்லேலூயா, தாவீது என்ன பண்றாரு? தன்னிடத்தில் உள்ள அந்த பார்த்தீங்கன்னா அந்த கையில் வைத்திருந்த அந்த சிறிய அந்த
கடை பக்கத்தில் வந்து அந்த கற்களை வைத்து அந்த கவனிலே வைத்து சுழற்றி அடிக்கிறான். அந்த பெலிஸ்தியனுடைய நெற்றியில் பட்டவுடன் அவனுடைய தலை பார்த்தீங்கன்னா முகங்குப்புற விழுந்தான். ஹல்லேலூயா. தன்னுடைய சத்துருக்களை தேவன் இடறி விழ செய்தார். ஹல்லேலூயா. தாவீது கையில் வந்து அந்த பெலிஸ்தியன் வைத்திருந்தது போல ஈட்டியோ இல்லை வந்து மற்ற ஒரு கவசங்களோ எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கவன் தான் அவன் வைத்திருந்தான். சாதாரண கூழாங்கற்களை தான் அவன் வைத்திருந்தான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால அவ்வளோ பெரிய பெலிஸ்தியனை முகம் குப்புற விழ செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெலிஸ்தியனை போல நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முகம் குப்புற விழ செய்வார். ஹல்லேலூயா. நாம் தேவனை நம்பி அவரை சார்ந்து நம்ம நிற்கும் போது நமக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருக்களையும் தேவன் இடறி விழ செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எதை குறித்தும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. 3வது வசனம் இங்கே இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அதுதான் இங்க தாவீது சொல்றாரு. இதுவரைக்கும் கர்த்தர் தான் என்னை காப்பாற்றினாரு. எத்தனையோ சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள வந்தார்கள், ஆனாலும் கூட அவர்கள் தான் இடறி விழுந்தார்கள். இனிமேலும் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். எதிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன்? கர்த்தரில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கோம், எத்தனையோ பலவீனங்கள் வந்திருக்கோம். நம்ம வாழ்வோமா இல்லை இந்த பிரச்சனையிலேயே நம்ம மரித்து போய்டு விடுவோமா என்ற ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கோம். ஆனாலும் கூட கர்த்தர் இம்மட்டுமாய் இந்த 2ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வந்தாரு. இனியும் அவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை நாம் தொடர்ந்து விவரிப்போம். ஏனெனில் கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இதிலே நாம் நம்பிக்கையாய் இருந்தோமானால் தாவீதை போல நிச்சயம் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நாளாக 1 நாளாகமத்தை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கடந்த வாரத்தில் நம்ம அதை தியானிக்கும் போது அநேக இடங்களில் நம்ம தாவீதுடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியும். தாவீதுடைய சிங்காசனத்தை தேவன் வந்து நிரந்தரமாய் ஸ்தாபித்து விட்டார். ஆனாலும் கூட தாவீதுக்கு இருந்த வாஞ்சை என்னவென்றால், நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், நான் தேவனோடு கூட இருக்கணும், தேவனோடு நான் வாழணும், தேவனோடு நான் உறவாட வேண்டும் என்று. ஆனாலும் கூட கர்த்தர் வந்து தாவீதின் நிமித்தம் ஒரு ஆலயத்தை கட்ட அவர் அனுமதிக்கவில்லை. இருந்தாலும் கூட அவனுடைய வாஞ்சையை தன்னுடைய மகன் மூலமாக நிறைவேற்றினார். இங்கு அதே தான் இங்கு தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்பேன், அதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. தாவீது நினைத்திருந்தார்னா வேற எதற்கோ அவர் வந்து ஆசைப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு ராஜா, இன்னும் வந்து எனக்கு ரதங்கள் வேணும், இன்னும் வந்து மேன்மைகள் வேணும், இன்னும் எனக்கு பதவி வேணும், புகழ் வேணும் அப்படின்னு என்னென்னமோ வாஞ்சித்திருக்கலாம். ஆனால் அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியால் நிறைந்திருந்தது என்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே தாவீது வாஞ்சிக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மிடத்தில் உள்ள வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தாவீதை போல தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிற வாஞ்சையினால் நம்மளுடைய இருதயம் நிறையப்பட்டிருக்கிறதா, இல்லை உலகத்துடைய வாஞ்சையினால் நிறையப்பட்டதாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தரை தேடுகிற வாஞ்சையை நாம் அதிகப்படுத்தும் போது நிச்சயம் தேவனோடு கூட ஒரு நல்ல உறவில் நம்ம இருக்க முடியும். இங்கேயும் தாவீது சொல்றாரு, நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன், மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா தேவனையே வாஞ்சிக்கிறது என்று. அப்போ அவர் இரவும் பகலும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிற வாஞ்சிக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறாரு. அவருடைய இருதய துடிப்பே வந்து என்னவா மாறிடுச்சு என்றால், நான் தேவனோடு கூட இன்னும் நான் எப்படி நான் கிட்டி சேருவேன், எப்படி அவரோடு கூட இன்னும் நான் ஒரு நல்ல உறவில் நான் இருப்பேன், இன்னும் நான் எப்படி அவரை வந்து இன்னும் ஒரு நல்ல
ஒரு ஐக்கியத்துக்குள்ள அவரோடு கூட நான் பலப்பட முடியும் என்று அந்த வாஞ்சையே வந்து அவர் வளர்த்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம அநேக இடங்களை நம்ம பார்க்க முடியும். தாவீது வந்து முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற ஒரு மனிதனாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் வந்து வாஞ்சிக்கிற ஒரு மனிதனாகவும் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வந்து அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அவருக்கு இருந்தது. இங்கு தாவீது சொல்றாரு, நான் தேவனை வந்து நான் வாஞ்சித்து கொண்டிருப்பதனால அவர் என்னை கைவிட மாட்டாரு. தீங்கு நாள்ல அவரே என்னுடைய கூடார மறைவாய் இருந்து என்னை அவருடைய மறைவில் ஒளித்து கொண்டு கண்மலையின் மேலே என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கண்மலையாகிய கிறிஸ்து அவர்தான். நம்ம அவருடைய மறைவில் இருக்கும் போது, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும் போது எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு நேரிடாது. நம்ம இந்த காலகட்டத்தில் 2020 ஆண்டில் உலகம் எங்கும் கொரோனாவால் நிறைந்திருந்த அந்த சூழ்நிலையில் நம்ம செய்தது ஒன்றே, ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 91 நம்ம அறிக்கையிட்டு தேவனுடைய பாதுகாப்பை நம்ம தரித்து கொண்டு சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை வேலியடைத்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்தார். எத்தனையோ பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நாளில் அவர்கள் இல்லை, அவர்களோடு கூட நாமும் கூட பாதிக்கப்பட்டோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால இந்த நாளில் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால கர்த்தர் நம்ம எல்லா தீங்கு நாளிலும் அவரே நமக்கு கூடார மறைவாய் இருந்து அவர் நம்மை ஒளித்து வைத்து அவர் நம்மை வழி நடத்துகிறாரு. இங்க தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஏன்னா தாவீதுக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் மாத்திரமே எனக்கு கோட்டையாய் இருக்க முடியும், அவர் மாத்திரமே எனக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்க முடியும். வேற நான் யாரை நம்பி போனாலும் நான் வெட்கப்பட்டு போயிடுவேன். கர்த்தர் தான் என்னை ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த என்ன அரசனாய் மாற்றி எல்லா சத்துருக்களிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்தார். இனியும் அவர் என்னை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று தாவீது இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை எடுக்கிறான். இங்கு தாவீதுடைய குணாதிசயத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தாவீதை எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி அவனுடைய தலையை உயர்த்தின பின்பு தாவீது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெருமையில் போகல. தாவீது என்ன பண்ணுறாருனா கர்த்தருக்கு ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாமும் கூட அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டிருப்போம். அதில் வெற்றி பெற்ற பிறகு நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா, இல்லை அதை மறந்து நம்ம வெற்றியை மாத்திரம் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோமா? இங்கு தாவீது அழகாய் அவர் வந்து செய்கிற காரியம் என்னவென்றால் தேவனுக்கு ஆனந்த பலிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் தாவீதிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், நாமும் கூட நாம் வெற்றி பெற்ற பிறகு கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களில் ஜெயத்தை கொடுத்த பிறகு வந்து நம்முடைய வெற்றியை மாத்திரம் நம்ம கொண்டாடி விட்டு போகக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட அநேகவற்றில் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். இங்கு தாவீது வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றுவதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தரை நோக்கி தாவீது என்ன சொல்றார்னா, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். மீண்டுமாக ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறாரு. இது ஆண்டவர் வந்து ஏற்கனவே வந்த போராட்டங்கள்ல இருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. மீண்டுமாக ஒரு புதிய பிரச்சனை வரும்போது அவர் செய்கிற காரியம் என்னவென்றால் மீண்டுமாக தெய்வ சமூகத்தில் அவர் உட்காருகிறாரு. நம்ம கூட அநேக சூழ்நிலையில தேவனுடைய பாதத்தில் நம்ம இருந்து காத்திருப்போம். ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்திருப்பாரு. ஆனால் இன்னொரு பிரச்சனை வரும்போது நம்மளுடைய சுய பலத்தினால நம்ம போகிறோமா, இல்லை தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து மீண்டுமாக வெற்றியை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? இங்கு தாவீது அதுதான் பண்றாரு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாரு. ஆங்கிலத்தில் அருமையாக இருக்கு. 7வது வசனம்,
Hear, O Lord, when I cry with my voice. இது வந்து ஒரு கமாண்டிங் டோன் போல, ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை கேளுங்க, நீங்க கேட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு தாவீது வந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். அது மாத்திரமல்ல, 8வது வசனத்துல என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, ஆண்டவரை வந்து அஃபர்மேஷன் பண்றாரு. நீங்க தானப்பா சொன்னீங்க என் முகத்தை தேடுங்கன்னு, நான் உங்க முகத்தை தேடுகிறேன், நீங்க வந்து எனக்கு செவி கொடுங்க, என்ன உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதீங்க, நீங்க கோபத்தோடு நீங்க அடியனை விலக்கி போட்டுடாதீங்க, நீங்க மாத்திரம்தான் என் சகாயர், நீங்க மாத்திரம்தான் என் ரட்சிப்பின் தேவன், என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருங்க. தாவீதுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்திருக்கும் அப்படின்றத இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவனுடைய பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் வந்து அவருடைய முகத்தை மறைத்தால் நான் வந்து சத்துருக்களின் நிமித்தம் நான் கலங்க வேண்டியதாக இருக்குமே, ஆண்டவரே என்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் மாத்திரமல்ல, நான் செய்த பாவத்தின் நிமித்தம் கூட உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயுங்க, நீங்கள் ஒரு விசையாக என்னை மன்னித்து என்னை மீண்டுமாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று தாவீது சொல்லுகிறான். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண அவர் இறங்குவார். அடுத்தது இன்னொரு வசனம் இருக்கு, ஏசாயா 41:10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இங்கு ஆண்டவர் வந்து அதுதான் சொல்றாரு, நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உனக்கு சகாயராயிருக்கிறேன் என்று. அதுதான் இங்கு தாவீதும் சொன்னார், ஆண்டவரே நீர்தான் என் சகாயர், உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை, உம்முடைய முகத்தை எனக்கு நீங்க மறையாதேயும் ஆண்டவரே என்று. ஹல்லேலூயா. ஏசாயா 54வது அதிகாரம் 7-8வது வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவேளை நம்ம செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் அவருடைய முகம் மறைக்கப்பட்டது போல சில நேரத்தில் நமக்கும் தோன்றுவது உண்டு. ஏன்னா இது நான் பண்ண தவறுனால தான் கர்த்தர் என் மீது கோபமாக இருக்கிறாரு, என்னுடைய ஜெபம் கேட்கப்படலை, நான் இவ்வளோ நாளாக நான் காத்திருக்கிறேன் ஒரு விஷயத்துக்காக, ஆனால் கர்த்தர்கிட்ட இருந்து எனக்கு பதிலே வரலைன்னு நம்ம கூட அநேக நேரத்தில் இந்த சூழ்நிலையில் கடந்து போயிருப்போம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன் மேலே கோபமாக இருந்தது சரிதான், ஆனாலும் கூட அற்ப காலம் உண்ட கோபத்தினால என்னுடைய முகத்தை இமை பொழுதுனா என்ன, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், நம்ம ஜஸ்ட் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அந்த செகண்ட் வரைக்கும் தான் நான் மறைச்சேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மீது நித்திய கிருபையுடன் இறங்க போகிறார். இதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு 2019வது ஆண்டுல எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரு. 2018வது ஆண்டுல நான் கர்ப்பம் தரித்திருந்த முதல் குழந்தையை நான் பெரும்படிக்கு நான் கர்ப்பம் தரித்திருந்த, இன்றைக்கு குழந்தை வந்து பிறந்துடும், நாளைக்கு குழந்தை பிறந்துடோன்னு அந்த டெலிவரி நேரத்தில் நான் ரொம்ப ஆவலோடு காத்திருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து என்னுடைய கர்ப்பத்திலேயே வந்து மரித்து போயிடுச்சு. அப்போ எனக்குள்ள அநேக கேள்விகள், ஆண்டவரே நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தவறு செஞ்சேன், நீங்கள் வந்து இந்த குழந்தைய வந்து பிறக்கக்கூடாதபடிக்கு இதை என்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்களேன்னு. அப்போது 2019வது ஆண்டில் கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார், உனக்கு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போலவே அதே அடுத்த ஆண்டில் 2019ஆம் ஆண்டில் நான் இழந்த அதே ஆண் பிள்ளையை கர்த்தர் என்னுடைய கரத்தில் கொடுத்து மீண்டுமாக கிருபையாய் இறங்கினார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை கர்த்தர் தம்முடைய முகத்தை என்னை விட்டு மறைத்து விட்டார் என்று நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நித்திய கிருபையுடன் எனக்கு இந்த விஷயத்தில் இறங்குங்கப்பா, எனக்கு இந்த விஷயத்தில் நான் ஒரு மாற்றத்தை நாங்கள் காண வேண்டும், இந்த விஷயத்தில் நான் ஒரு பெரிய ஜெயத்தை காண வேண்டும் என்று தாவீது கேட்டது போல நம்ம கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய முகத்தை மறைக்காமல் நமக்கு சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஏனெனில் நம்முடைய தாயும் தகப்பனும் நம்மை கைவிட்டாலோ கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய தாய் கூட ஒருவேளை நம்மை மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கையினால் அவர் நம்மை பொறித்து வைத்துள்ளார். நம்முடைய மதில்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையிலே என்னை நடத்தும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தாவீது தன்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் அநேக நேரத்தில் அவர் ஒளிந்து கொண்டு வாழும்படிக்கு ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஆண்டவர் அவருடைய தூதர்களை போல ஒவ்வொரு ஆட்களை அனுப்பி தாவீதை தப்புவித்ததை நம்ம பார்க்க முடியும். தாவீதுடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி தாவீதை காப்பாற்றினதை நாம் காண முடியும். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம் தேவனை நோக்கி நம்ம அமர்ந்திருக்கும் போது கர்த்தரே நமக்கு வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் வழி என்று கர்த்தர் நமக்கு அவர் முன்பாக சென்று நம்மளுடைய கோணலான பாதை அவர் செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கலங்கி போய் நம்ம நின்று கொண்டிருக்கலாம், ஆண்டவரே நான் வலது பக்கம் செல்வதா இல்லை இடது பக்கம் செல்வதா, எனக்கு எந்த வழியினே தெரியலையேப்பா, நான் அடைத்த வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று. ஆனால் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம காத்திருக்கும் போது அவர் நமக்கு வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. அவரே அந்த பாதையை செவ்வையும் படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளில் கர்த்தரை நோக்கி நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு வழியை போதித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கடைசி பகுதிக்கு நம்ம நேராய் வருகலாம். Trust in the Lord at all situation. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி வாழுங்கள். 13 இங்கு தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமான ஸ்டேட்மெண்ட்டை மீண்டுமாக அவர் போல்டாக சொல்கிறாரு. சங்கீதம்ல எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கும். சங்கீதம் எந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்தாலும் முதலாவது தாவீது தேவனை நோக்கி அநேக கேள்விகளை கேட்பது போல இருக்கலாம். ஆனால் கடைசியில் தாவீது ஒரு கன்க்ளூஷனில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் அவர் முடிப்பார். அது மாத்திரமல்ல, ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு டிக்ளரேஷனோட தாவீது அந்த வசனங்களை முடிப்பார். இங்கு அப்படி தான் தாவீது சொல்கிறாரு, நானும் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அதாவது என்ன சொல்கிறார்னா, நான் ஆண்டவரை நம்பாம நான் வாழ்ந்திருந்தேனா நான் கெட்டு போயிருப்பேன். கர்த்தர் தான் என்னுடைய ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை கொடுக்கும் தேவன் என்று. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம தேவனை நம்பாமல் உலகத்தோடு நம்ம போயிருந்தா நம்ம கெட்டு போயிருப்போம். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். நான் தேவனை நம்பி நான் நிற்பதனால இந்த நாளில் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்தோடு நான் சாட்சியாய் தேவனுடைய பிள்ளையாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இல்லை ஒருவேளை இந்த உலகத்தை நம்பி நான் செய்து கொண்டிருந்த வேலையை நம்பி நான் போயிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். கர்த்தர் இந்த நாளில் சொல்றாரு, உலகத்தை நம்ப கூடாது என்று. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அப்படியாக நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய ஜீவன் கெட்டு போகாமல் கர்த்தர் நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 14வது வசனம் எப்படியாய் போடப்பட்டிருக்கிறது?
கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காத்திருப்பது அப்படி என்று பார்த்தா அது ஒரு லேசான காரியம் கிடையாது. அது கொஞ்சம் ஹார்டான ப்ராசஸ் தான். ஏன்னா நம்ம காத்திருக்கிற பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த அந்த பொறுமையாக கர்த்தருக்காக காத்திருக்கணும், அவரை நம்பி காத்திருக்கணும். சில நேரத்தில் நம்ம ரொம்பவே சீக்கிரமாக நடந்துடணும். ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கும் போது உடனே ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் கூட கர்த்தர் சொல்லுகிறாரு, நம்ம அவருக்காக பொறுமையாக நம்ம காத்திருக்க வேண்டுமா. அப்போ தான் நம்ம இன்னும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ப்ராசஸ் கஷ்டமாக இருந்தாலும் அவரை நம்பி நம்ம பேஷண்ட்டாக நம்ம உட்காரும் போது கர்த்தர் அதை அவருடைய கரத்தில் எடுத்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இங்கே தாவீது சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. தாவீது அவர் பார்த்தீங்கன்னா ஒளிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை தான். அவருடைய இருதயம் எப்படி அடிச்சிருக்கோம் இல்லையா. அவர் தன்னுடைய எதிரிகளினால ஒவ்வொரு தேசத்துக்கு அவர் ஓடி போகிறாரு. அடுத்தது அவருடைய ஜீவனே அவர்கிட்ட இருக்குமான்ற ஒரு கேள்வியில அவர் ஓடி போகிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தரை நம்பி அவர் சொல்றாரு, உன் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார், கர்த்தருக்காக காத்திரு என்று. ஹல்லேலூயா. நம்ம கூட ஒருவேளை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை குறித்து நம்ம யோசிச்சோன்னா உடனே இந்த ஆன்சிட்டி என்ற படபடப்பு வந்துடும். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 1 வீக் 2 வீக்காக பார்த்தீங்கன்னா நானும் சில காரியங்களெல்லாம் பற்றி நினச்சா திடீர்னு என்னுடைய ஹார்ட் ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிறத என்னால் பார்க்க முடியுது. அந்த நேரத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, கையெல்லாம் அப்படியே தடன்னு ஆகிடும். அந்த நேரத்தில் அநேக தடவை ஆவிக்குரிய பெற்றோருக்கோ என்னுடைய தகப்பனுக்கோ நான் சொல்லும் போது அவர் சொல்வார், அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ ஆண்டவருக்குள்ளே நீ விசுவாச அறிக்கை இட்டுக்கொண்டே இரு என்று. அப்போ அதை நான் பாசிட்டிவாக நான் ஆண்டவர்கிட்ட நான் அதை டிக்ளேர் பண்ணும் போது ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்ததை நான் பார்த்துருக்க முடியுது. ஹல்லேலூயா. அப்படி தான் ஒருவேளை இன்றைக்கு பயத்தோட கலக்கத்தோட நடுக்கத்தோட ஒருவேளை நம்ம போய் கொண்டு இருக்கோமான்றால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம பார்த்தோம், கர்த்தரை நம்பி நாம் வாழும் போது அவரே நம்மளுடைய இருளான வாழ்க்கையில் அவர் வெளிச்சமாய் வருவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவன் என்ற ரட்சிப்பும் அவரே இருந்து நம்மை இனியும் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை நீங்களாக்கி நம்மை விடுதலை செய்து நம்மை வெற்றியை தந்து இனியும் நம்மை வாழ வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிப்போம். வாருங்கள். Uri dara 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 bashadari dara patini kama mama 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 shadari dara bakara para 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 para. Thank you Jesus, thank you Jesus. Risha bara 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 uri bara 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 bara. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது.
துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்பா பிதாவே, இது இந்த காலவேளையில் கூட தகப்பனே அநேக வார்த்தைகள் மூலமாக எங்கள் கூட நீங்கள் பேசுனீங்களப்பா. நீரே வெளிச்சமாக இருக்கிறீர் என்று இந்த நாளில் கூட எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கர்த்தாவே அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சங்கீதம் 27 சங்கீதம் 1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவரே வெளிச்சமாக இருக்கிறார் என்று தாவீது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கீங்கப்பா, நீங்கள் எனக்கு ரட்சிப்பாக இருக்கீங்கப்பா, நான் ஏன்பா பயப்படணும்? கர்த்தர் என் ஜீவனும் பலனமாக இருக்கிறார், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று இந்த இடத்துல அவர் உற்சாகமாக ஆண்டவரை துதித்து பாடுவதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ இடத்துல அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு நம்பிக்கையாக இருக்கீங்கப்பா, நான் பயப்பட மாட்டேன்ப்பா, என்னோடு கூட நீங்கள் இருக்கீங்கப்பா, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று இந்த இடத்துல அவர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்லையும் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலையில் நானும் கூட பயந்து போயிருக்கிற, கலங்கி கொண்டு இருக்கிற காரியத்தில் கூட ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருந்ததை நான் பார்த்துருக்கேன். இந்த நாளில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னோடய சாட்சியை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நானும் சில மாதங்களுக்கு, சில வருடங்களுக்கு முன்பாக நான் பார்த்தேன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப இருள் சூழ்ந்த சூழ்நிலை போல் இருந்தது. கிட்டினஸ், என்னால் எழுந்து கொள்ள கூட முடியல, மயக்க நிலையில் நான் இருந்தேன். என்னால் எழுந்து எந்த வேலையும் கூட செய்ய முடியல, எல்லாமே நான் படுத்த படுக்கையாகவே தான் நான் இருந்தேன். எனக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம எழுந்துக்கலையேனா என் பிள்ளைகளை யார் பார்த்துப்பாங்க, என் குடும்பத்தை எப்படி நான் நடத்துவேன் என்று அப்படியாக இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஆண்டவரை நோக்கி நான் கதறி ஜெபிக்க ஆரம்பித்தேன். படுத்த நிலையிலே நான் அழுது கொண்டே ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படியாகவே இருக்குமா? நான் இப்படியாகவே இருந்து நான் மடிந்து போவேனா? என் வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே இருளாக இருக்கிறதே என்று நான் அழுது ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அவரோட அபிஷேகம் என் மேல் அளவில்லா இறங்குச்சு. அவரோட சத்தத்தை நான் கேட்டேன். எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று. அந்த நேரத்தில் என்னை சுற்றி இருந்த இருள் அப்படியே மறைந்து போனது. அவரோட வெளிச்சத்தை நான் பார்த்தேன். ஆண்டவரே, நீங்கள் தான் பேசுகிறீங்களா? உங்கள் சத்தத்தை தான் நான் கேட்கிறேனா என்று சொல்லி ஆண்டவரோடு நான் இடைப்பட ஆரம்பித்தேன். ஆண்டவரே அப்பா, என்னை நான் புதுப்பித்து கொள்கிறேன்ப்பா. இந்த நாளில் என்னை நீங்கள் இடைப்படுங்க, என் கூட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவரோட இடைப்பட ஆரம்பித்தேன். நான் அவரை துதிக்க ஆரம்பித்தேன். அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் இனி நான் உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த வியாதியிலேருந்து என்னை முற்றிலுமாக நீங்கள் விடுதலை கொடுத்தீங்கன்னா என்னையே நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் சொல்லி நான் முழுமையாக அர்ப்பணித்தேன். ஆண்டவருக்காக நான் வந்தபோது இதோ எந்த ப்ராப்ளம் என்னை மேற்கொண்டதோ அது எல்லாம் மறைந்து போனது. இன்னும் அந்த மாத்திரையை வருஷ கணக்காக எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் இயேசுவின் நாமத்தை சொல்லிவிட்டு அந்த மாத்திரையை எடுத்து தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி வருகிறேன்ப்பா, எனக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு முன்பாக நான் வைக்கிறேன்ப்பா, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நான் அவருக்காக நான் எழும்பும்போது அந்த இருள் மறைந்ததை நான் பார்த்தேன். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்லையும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எத்தனை பேர் வியாதி மேற்கொண்டு இருக்கிறா, பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கடன் பிரச்சனையோடு இருள் சூழ்ந்து இன்று நான் மறித்து விடுவேன், இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியலன்னு சொல்லிட்டு இந்த நாளில் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா?
ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தாவீதோடு பேசின தேவன் இதோ நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அவரை எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பலன் அவருக்கு கொடுத்தது போல இந்த நாளையும் தேவன் நமக்கும் அந்த பலனை கொடுப்பாராக. ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தெய்வராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூரை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூரை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்ககேபியோ சூரை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூரை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். Thank you Jesus. அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட கர்த்தாவே அப்பா எங்களை அப்பா இதோ கர்த்தாவே எத்தனையோ சூழ்நிலைகளை எங்களை அழுத்த நினைத்தாலும் இதோ மேற்கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. அப்பா மேற்கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. இருள் சூழ்ந்த இந்த நேரத்தில் அப்பா வெளிச்சமாக நீங்கள் வாங்கப்பா, வெளிச்சமாக நீங்கள் வாங்கப்பா. இதோ கர்த்தாவை அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் மேலேயும் இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலேயும் வெளிச்சமாக இதோ கர்த்தாவே உங்கள் அபிஷேகம் இந்த நாளில் இறங்கட்டும் அப்பா. அப்பா உங்க அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஏசாயா 60 அப்பா 2ஆம் வசனத்தில் நீங்கள் சொன்னீங்களப்பா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொன்னீரப்பா. இதோ கர்த்தாவே அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே அப்பா இதோ உம்முடைய அப்பா வெளிச்சத்தை நீங்கள் ஊற்றுங்கப்பா, வெளிச்சத்தை நீங்கள் ஊற்றுங்கப்பா. அப்பா கர்த்தரே நீர் உதிப்பீராக, கர்த்தரே நீர் உதிப்பீராக. ஓ இந்த நாள்ல இதோ பலவீனத்தோடு மறிக்கும் தருவாயில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. வெளிச்சமா அவர்கள் மேல இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. இருள் மறையட்டும் அப்பா, இருள் மறையட்டும் அப்பா. அப்பா வெளிச்சமா நீர் இறங்கினமைக்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. உங்க வல்லமையை நீர் ஊற்றினமைக்காக நன்றி. இப்பொழுதே ஒரு ஜெயத்தை நீர் கொடுத்தமைக்காக நன்றி தகப்பனே. ஓ ரிக்க ரபஷா பரக்க ரபக்க ரபர பர 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 பரபா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இதோ கர்த்தாவே அப்பா உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோமாப்பா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோமாப்பா. அப்பா நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்யலாம். நம்ம தலைமையில நம்ம கைகளை வச்சுக்கலாம். இதே வசனத்தை நாம் சொல்லி நம்ம சொல்லலாம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஹalleluya ஹalleluya ஹalleluya